ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம அபிகீதம் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அபிகீதம் இது செனாஹெட் டைரக்ஷன்ல பிளாக் காமெடி படமா வந்திருக்க படம் தான் இந்த அபிகீதம். இதோட ஒரிஜினல் லாங்குவேஜ் மலையாளம், தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வேணான்னு கூட தோணும். ஆனா படம் பிளாக் காமெடியா நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு உண்மை. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு நாள் நைட் கேங்கா எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போறப்ப ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் அங்க 2 பேர் இருக்காங்க. அன்டைம்ல சந்திச்சுக்கிறாங்க. தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆளை மட்டும், பையனை மட்டும் பார்த்தாரான். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஆனா அந்த வீட்டுல இருக்க பொண்ணை இவனுக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது யாருன்னு கண்டுபிடிச்சு கையும் களவுமா பிடிக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கான்செப்ட். இது இருக்கிறதுலயே எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் காசை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வீட்டை சுத்தி, ஒரு ரூமை சுத்தி தான் அந்த கதை நடக்குது. ஆனா நிறைய இடத்துல சிரிக்க வச்சுச்சு, நிறைய இடத்துல காமெடியா இருந்துச்சு. ஜென்ரலா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது லொக்கேஷன்லாம், ஆனா லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. அந்த இடம் பிளேஸ்மெண்ட், கடைசியில அவங்க கொண்டு போய் முடிச்ச விதம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. முடிச்ச விதத்துலயும் ஒரு அர்த்தத்தோட தான் முடிச்சாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல என்னை சிரிக்க வச்சுச்சு. நிறைய இடத்துல காமெடி ஒர்க் ஆனிச்சு. தமிழ் டப்பிங் காமெடி என்னை சிரிக்க வைக்கிற அளவுக்கு டப்பிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் என்னமோ ஓகே. மலையாளத்து படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயம்லாம் கேரண்டியா அடிக்கலாம். காமெடி, லவ், அப்புறம் நியூ ஜேனர், இப்போ நிறைய சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச மலையாள சினிமா தான். அதுல வந்திருக்க படம் தான் இதுவும் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இதுல 18+ கண்டென்ட் அங்கங்க வரும். ஏன்னா இது ஸ்டார்டிங்கே 18+ கண்டென்ட்டாக தான் இந்த கதையை மூவ் ஆகும். அந்த அளவுக்குலாம் இருக்காது. கிசிங் சீன் மட்டும்தான் இருக்கும். மற்றபடிலாம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஏன் முடிஞ்ச அளவுக்கு 15 வயசுக்கு மேலே உள்ளவங்களே பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான். ஆனால் இன்னொரு குறை என்னன்னா, அந்த படத்தில் எனக்கு பிடிக்கல. ரன்னிங் டைம் 1 hour 46 minutes தான். அது எனக்கு பிடிக்கல. ஏன் இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் காமெடிகள் ஆட் பண்ணி இது பண்ணியிருந்தா இந்த படம் நல்லா தெரியும்படியாக வந்துருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறதே தெரியல. ஆனால் இதுக்கு OTTலேயே வந்துருச்சு. Jio+ Hotstarல தான் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுது. போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நாங்களும் எங்கள் டீமுக்கு கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்குறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி ஏதாவது புது மூவி ரிவ்யூ அப்டேட்லாம், வீக்லி அப்டேட் இதெல்லாம் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.